Hi India Glitz viewers, this is Vaibhav. நான் இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கம். நான் வந்து டமால் டுமில் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ. Hi indiaglitz.com viewers. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது எட்வின் சகாய், டமால் டுமில் படத்தோட கேமராமேன் பேசுகிறேன். அப்பாவி மக்கள் சாவுக்கு காரணமாயிருந்த போலி மருந்து கம்பெனி முதலாளி காமாட்சி சுந்தரத்தை 24 மணி நேரத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவோம். இதில் வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு நார்மல் பர்சன் ஒரு 2 கேங்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டி அதுலேருந்து எப்படி மீட்டு வந்தான் தெளிவாக அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நான் வந்து டைரக்டர் சங்கர் சார்கிட்ட வந்து எந்திரன் படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்திரனுக்கு அப்புறமா வந்து நண்பன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரொடியூசர் மூலிமா ஒரு ஆஃபர் வந்தது. அது மூலிமா தான் நான் வெளில வந்தேன். பட் ஆனால் சடனாக வந்து அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 வருஷம் எங்களோட ட்ராவல் இருந்தது. அந்த 2 வருஷம் ட்ராவலில் வந்து ஒரு 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 ஆக்ஷன் பேஸ்டு ஒரு த்ரில்லர் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஸில் தான் இந்த கதையை நாங்கள் ரெடி பண்ணோம். இது வந்து ஒரு ரேசி த்ரில்லராக ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமாக அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணோம். போலி பாஸ்போர்ட் மூலமா டிராவல் பண்ணவங்க தமிழ்நாட்டில் மட்டும் 260 கேசஸ். Cameo Filmsங்கிற பேனரில் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நான் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி Cameo Filmsங்கிற பேனரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட பேர் வந்து டமால் டுமில். படம் வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். இது ஜானர் வைஸாக பிரிக்க முடியாத படம். இது க்ரைம், த்ரில்லர், காமெடி அப்படிலாம் நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில். அதுல என்னோட கேஸ் ஒன்லி 2 கேஸ் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜானர் இது. ஸ்க்ரீனில் எல்லாரும் ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு ஃபன்னாக இருக்கும். ரொம்ப அவங்களுக்கு ஃபன்னியாக இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு மேஜர் கன்ஃபியூஷன் நடக்கும்போது ஸ்க்ரீனில் அது வந்து ஆடியன்ஸ்க்கு மட்டும் புரியும். அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் வர ஒரு காமெடி இது. ஆக்சுவலாக இந்த கதை வந்து நாங்கள் ரெடி பண்ண உடனே என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஜென்ரலாக டிஸ்கஷனில் உட்காந்துக்கும்போது பேசிகிட்டு இருப்போம். வைபவ் மங்காத்தில் வந்து இந்த வைபவ் இருக்கார் இல்லைங்களா, அவரை மாதிரியான ஒரு கேரக்டர், அதுதான் ஹீரோவோட கேரக்டர், கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அது என்ன அப்படின்னா, அவரே வந்து கடைசியில் என்னென்னா நம்மளுக்குள்ளே வேறு மாதிரியான ஒரு தாட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டார். ஸோ அப்படி தான் வைபவ் இதுக்குள்ளே ட்ராவல் ஆனார். அதே மாதிரியே ரம்யா நம்பிஷன். அவர் பேர் மணிகண்டன். எங்க வேலை செய்றீங்க? சங்கம் இன்ஃபோசிஸில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். மாசமான 70,000 ரூபாய் சம்பளம் கூட வாங்குறாரு. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு பிளாக் காமெடி க்ரைம் த்ரில்லர். ஸோ இந்த ஜானர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புதுசாக இருக்கும். இந்த கதையை ஏன் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் படம் பண்ணணுன்னு டிசைட் பண்ண உடனே புதுசாக ஏதாவது பண்ணணும். ஸோ ஒரு கமர்ஷியல் படமாக இல்லாமல் கண்டென்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை மாதிரி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு புது கண்டென்ட்டை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிங்க. அதாவது ஒரு 2.5 hours 2 hours வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்கேஜாக வந்து ஒரு கண்டென்ட் இருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த கதையை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இப்போது படம் வந்து முடிச்சிருக்கோம். படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தா ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நார்மல் படமாக இருக்காது. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். அது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு ஹவு ஹி கெட் ஸ்டக் அண்ட் அதுலேருந்து எப்படி வந்தான் அப்படின்ற ஒரு ப்ளே மட்டும்தான் வந்து த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுற their performances and அந்த சீன்ஸ் எல்லாமே ஆர் காமெடியாக இருக்கும். இதெல்லாம் அதர் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கதையை ரெடி பண்ணும்போது என்னென்னா, ஹீரோயின் தாண்டி வந்து 2 வில்லன்ஸ் நாங்கள் எங்கள் கதையில் ப்ளே பண்ணோம். அது ஒன்று வந்து இளவரசு அப்படின்ற ஒரு கேரக்டரும், இன்னொன்று வந்து காமாட்சி சுந்தரம் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த 2 கேரக்டருமே என்ன அப்படின்னா, எழுதும்போதே வந்து ஒன்று வந்து கோட்டா சார் மாதிரியான ஒரு கேரக்டர், ஷாய் ஷிண்டே மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி 2 ஹெவி வில்லன்ஸ் நடுவில் மாட்டிக்கிற ஹீரோ அப்படிங்கிறது தான் நாங்கள் லைனாகவே வச்சுருந்தோம். அப்படின்னு போது என்னென்னா, எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவே வந்து கோட்டா சாரும் தேவைப்படுறாரு, ஷாய் ஷிண்டேவும் தேவைப்படுறாங்க. அப்படின்னும் போது அவங்களே திருப்பி அப்ரோச் பண்ணோம். அவங்கள அப்ரோச் பண்ணி தான் கடைசியில் இதை கொண்டு வந்தோம். இது இல்லாமல் வந்து மனோபாலா சார் ஒரு சின்ன ரோலில் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சார்லி சார் வந்து ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறாங்க. அந்த காமாட்சி சுந்தரம் எங்கள் அண்ணனுடைய கால் சமண்டா என் சும்ப. டமால் டுமில் படத்துக்கு தமன் மியூசிக்,
ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஆர்ஆர் கொடுத்துருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்தில் 5 songs, ஒரு தீம் அண்ட் 4 songs, ஒரு கிளப் சாங் அண்டு டமால் டுமில்னு ஒரு சாங் இருக்குது. உஷா ஊத்தப் மேடம் பாடின சாங். ஸோ இட்ஸ் ஐ லைக் தட் சாங் வெரி மச். அண்ட் இதில் ரம்யா நம்பிசன் அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க, போகாதே அப்படின்னு ஒரு சாங்கு. இதில் வந்து ஹீரோவுக்கு தான் ஆக்ஷன் இருக்குது, ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும்தான். அந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கதையோடு வரக்கூடிய ஒரு ஆக்ஷனாக அந்த ஆக்ஷன் இருக்கும். ஒரு சின்ன ஸ்ட்ரகிளில் ஒரு சின்ன ஒரு இதில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷனாக தான் அது இருக்கும். அதில் வந்து என்னென்னா பீட்டர் ஹெயின் மாஸ்டரோட வந்து அசிஸ்டண்ட் எங்கள் கூட ஒர்க் பண்ணார் எந்திரனில், ஜின்னு பேர். அவர் தான் இதில் வந்து ஸ்டண்ட்டில் வந்திருக்காரு. நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சீன்லேருந்து ஆக்சுவலாக படத்தோட ஆரம்பிக்கிற ஒரு 20வது நிமிஷத்தில் அந்த இடம் ஸ்டார்ட் பண்ணும். அந்த இடத்துலேருந்து தான் படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கதையை வந்து வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு இது கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடமா அது இருக்கும். அந்த இடத்த வந்து ரொம்ப ஆப்டாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதுலேருந்து டோட்டலாகவே கதையை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ரேசியாக வேகமாக படம் போகுது அப்படின்ற அந்த தாட்டை வந்து அது கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். மணி என்னாச்சு? மணி வரணும். டமால் டுமில் படம் April 18th ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் உங்கள் ஃபீட்பேக்ஸையும் எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.